Hello friends, welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamல சாம்பார் மிளகாய் பொடி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கேன். இருந்தாலும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இப்போ வெயில் கம்மியாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் கொஞ்சம் நம்ம வறுத்தும் எடுத்துக்கலாம் நம்ம. இதை இதில் இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நம்ம சுத்தம் பண்ணி தான் நம்ம காய வைப்போம். இருந்தாலும் டஸ்ட் எதாக இருந்தால் பார்த்து க்ளீன் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி எல்லா மிளகாயும் வறுத்தாச்சு. ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்தது 1.5 கிலோ தனியா எடுத்திருக்கேன். இந்த தனியாவையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா தனியாவையும் லைட்டாக சூடு படுற மாதிரி வறுத்து எடுத்தால் போதுங்க. நிறைய செவக்கணுன்ற அவசியம் இல்லை. அதையும் ஆற வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் 1.5 கிலோ தனியாவையும் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேண்டாம், லைட் கோல்டன் ப்ரௌன் வறுத்தெடுத்துக்கலாம். அதையும் நான் ஆற வச்சுக்கிறேன். அடுத்தது 200 கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த தோரம்பருப்பையும் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் வறுத்தாச்சு, ஆற வச்சுக்கலாம். இப்போது 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி பொன்னிறமாக லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தீய வச்சிடக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். இப்போது 200 கிராம் சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது 200 கிராம் மிளகு, அதையும் லைட்டாக வறுத்து, அதாவது எல்லாத்துலேயுமே சூடு ஏறணுங்க. இதையும் வறுத்து ஆற வச்சுக்கிறேன். எல்லாமே லைட்டாக சூடு ஏறினா போதும், கருக விடக்கூடாது. இப்போது 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் வெந்தயம் எடுத்து இதுவும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ இதே மாதிரி மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்தால் போதுங்க. பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போது கடுகு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் அந்த படபடன்னு சவுண்டு வரும் இல்லையா, அதை மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம. எல்லாமே மிதமான சூட்டில் தான் வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ கலரும் மாறிடுச்சு, பொரியிற சத்தமும் கேட்டுடுச்சு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஆற வச்சுக்கலாம். மஞ்சள் 100 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம மஞ்சள் பருப்பில் போடுவோம், இருந்தாலும் எல்லாத்துலேயும் போட மாட்டோம். ஸோ அதனால் நான் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் போட்டுக்கிறேன். இதை வறுக்க வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஜஸ்ட் காய வச்சு வச்சுருக்கேன். அதையும் ஒரு லைட் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. எல்லா பக்கமும் பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறமா அது இது மசாலாவோடு சேர்த்து அரைக்கிறச்சு நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார் எல்லாமே. கொஞ்சமாக நம்ம அந்த பருப்போடு சாம்பார் பெருங்காயம் போட்டால் போதுங்க, நிறைய போட வேண்டியதில்லை. இதில் பெருங்காயம் இருக்கிறதுனால
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தனியாக சேர்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இப்போது 100 கிராம் அரிசி, பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து குழம்பெல்லாம் வந்து திக்னஸ்க்கு கொடுக்கும். அதனால் நான் இந்த பச்சை அரிசியும் நான் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம பொரிச்சாச்சு. இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கல்லுப்பு, இதை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது 1/4 கப்பு, சரிங்களா? இதை வந்து இதையும் இதில் இருக்க தண்ணி இருக்கும், அதையும் நம்ம நல்லா வறுத்து அந்த தண்ணி போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுங்க. உப்பு சேர்த்து இது பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும். நம்ம குழம்பு செய்கிறச்ச உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதாங்க இந்த பொருட்கள் எல்லாமே. இதெல்லாமே ஆற வச்சு நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இப்போது மிஷினுக்கு பேக் பண்ணியாச்சுங்க. அரைச்சிட்டு வர போகிறோம். ஸோ அரைச்சாச்சு. அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மசாலா கமான்னு வாசனை அடிக்குதுங்க. இதை வந்து ஒரு டப்பா, அதாவது ஈரமில்லாத ட்ரை டப்பாவில் சேர்த்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி பேக் பண்ணுறதுனால நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாங்க. பூச்சி வராமல் ஜஸ்ட் நிழலில் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல சுவையை கொடுக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.